ஓம் சாந்தி. இப்போ ஜுவாலாமுகி இல்லையா, கண்டினியூஸாக இங்கே ஜுவாலாமுகி தான் எடுக்கிறோம். இங்கே இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு பாபா, முக்கியமாக கடைசியாக ஒரு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. என்ன பயிற்சினா, நிராகார நிலையும், நிராகாரம் அது ஆத்மா ஸ்டேஜ், பரந்தாமத்தில் நிராகாரராக 10 நிமிஷமோ சூக்ஷ்மவதனத்தில் 10 நிமிஷமோ இருக்கணும். சூக்ஷ்மவதனில் இதுதான் பயிற்சி. குறைஞ்சது 10 நிமிஷம் இருக்கணும். ஸோ அந்த 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஒரு தடவை கணக்கு. அதேமாதிரி இங்கே சூக்ஷ்மவதனத்தில் ஒரு தடவை. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 24 தடவை பண்ண சொல்கிறாரு. இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எதுவுமே நீங்களே மாயா என்ன ரூபம் எடுத்தாலும் உங்களுக்கு கிட்டே நெருங்க முடியாது. ஏன்னா புத்தி இதில் நீங்கள் 24 தடவை முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கிறோம், 12 தடவை தான் முடிச்சிருக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் நீங்கள் பண்ணி, அதை குறைஞ்சபட்சம் 10 நிமிஷன்றாரு. அது பக்கா நினைவு வரும்போது தான் நம்ம அதை கணக்கில் எடுத்துப்போம். அப்போ அந்த முயற்சி பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். நீங்கள் பக்காவாக 10 நிமிஷம் கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே கூட 24 தடவை பண்ணால் என்ன ஆச்சு? அதான் ஆத்மா. ஆனால் பரந்தாமத்தில் ஆத்மாவாக இருக்கணும், இங்கே வரக்கூடாது. பரந்தாமத்திலே இருக்கணும் 10 நிமிஷம், சூக்ஷ்மவதனத்திலே இருக்கணும் 10 நிமிஷம். இந்த மாதிரி நீங்கள் 24 தடவை பண்ணால் என்னாச்சு? 24 × 10 240 நிமிஷம், அதாவது 4 மணி நேரம் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக பாபா நினைவு 4 மணி நேரம். நீங்கள் இந்த 10 நிமிஷத்தில் தான் கவனம் கொடுப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 மணி நேரம் இல்லை, அது 8 மணி நேரமே வந்துடும். நம்ம இழுத்து நேரம் அதிகப்படுத்தி பண்ணுறதுனால அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். அதை குறைஞ்சது 3 மாதம் பண்ணுங்கன்னு பாபா கொடுத்துருக்கிறார். சூக்ஷ்ம உடலில் இருப்பீங்க, அங்கேயும் ஆத்ம உடல் தான். சூக்ஷ்ம உடலில் ஆத்மாவாக இருப்பீங்க. ஸோ 10 நிமிஷம் பண்ண முடியாத பட்சத்தில் 5 நிமிஷம் பண்ணுங்கன்றது. நமக்கு 10 நிமிஷம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. மைண்டுக்குள்ளே தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க, நீங்கள் உட்காந்துனே கூட இருக்க போகிறதில்ல. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா அந்த சொரூபம், நிராகாரி ஃபரிஸ்தா சொரூபத்துடைய நிலை என்ன, அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னு இப்போ கேட்குறாரு. அது எப்படி இருக்கும், அப்படி அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நிராகார நிலை சிவபாபாவுடைய நிலை, பிந்து ஸ்டேஜ். அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த அனுபவம் அப்படி ஆகும். ஏன்னா நீங்களும் ஒளியாக இருக்கும், வேறு எந்த நினைவும் இல்லாமல். அதே மாதிரி ஃபரிஸ்தா நிலை பிரம்மா பாபாவுடைய நிலை. அவர் ஃபரிஸ்தாவாக தானே இருக்கிறாரு. அவர் வாழும்போதுமே ஃபரிஸ்தா அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த நிலை என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ ஒரு நிலை தெளிவாக தெரிஞ்சாலே என்ன ஆகுங்க, அதை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ண முடியும், அனுபவமும் செய்ய முடியும். தெரியலன்னா தான் அனுபவம் ஆகாது இல்லையா. நிராகார நிலைனாலே சிவபாபாவுக்கு சமமான எந்த எண்ணமும் இல்லாத விதை ரூப நிலை. சிவபாபா இங்கே ஒருவர் ஞானத்தை கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார், மேலே போய் அமைதியாக அக்காடான்னு கிடப்பார், எந்த எண்ணமும் இல்லாமல் இருப்பாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை. அதன் மூலம் ஆத்மாவுக்கு ஆழ்ந்த அமைதியும் அதே நேரத்தில் அளவில்லாத சக்தியும் கிடைக்குது. அதனால தான் ஹடயோகத்தில் கூட எந்த எண்ணமும் நினைக்காம உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சக்தி கிடைக்குது. ஆனால் அவங்களுக்கு ஞானம் தெரியாது, தெரியாமல் பண்ணுறாங்க. உலக நாடக ஞானத்தை நீங்கள் மனதில் வச்சிக்கிறதன் மூலமாக ஆத்ம சாட்சி நிலையில் நிலைச்சி இருந்து இந்த உலக நாடகத்தை பார்க்கும்பொழுது பரம சுகத்தின் அனுபவம் கிடைக்குது. ஏன்னா நாடகம் தெரியும், நடந்தது தான் தீரும், ஆனால் நன்மை இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சன்னியாசிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? குடும்பத்தை விட்டுட்டு போய் அவங்க அமைதியாக இருக்க ட்ரை பண்ணாங்க. நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அவங்க அனுபவிக்கிற அமைதியை விட பல கோடி மடங்கு அமைதி அனுபவம் செய்கிறீங்க, சுகத்தை அனுபவம் செய்யுங்க. ஏன்னா இது நாடகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால. நிராகாரி ஃபரிஸ்தா நிலைனா இவ்வளோ நேரம் சொன்னது சரி, நிராகார நிலையை மட்டும் சொன்னது. ஃபரிஸ்தா நிலை அப்படின்னா கவலையற்ற நிலை. சூரியனுக்கு அதாவது நிராகாரி ஃபரிஸ்தா நிலை ரெண்டுமே என்ன நிலைனா கவலையற்ற நிலை. நாடகம் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, நான் ஜாலியாக சக்தி சொரூபத்தோடு இருக்கும்போது தான் அதை சாட்சியாக பார்க்க முடியும். இல்லைன்னா நாம் டென்ஷன் ஆகிடும். ஐயோ உலகத்தில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு டென்ஷன் ஆகுறதுனால ஏதாவது ஆகிட போகுதா? நீங்கள் இன்னும் தான் குழப்பத்தை ஏற்படுத்துங்க டென்ஷன் ஆகுறதுனால. இல்லை இந்த கட்சிக்காரங்க சரியில்லை, இன்னொரு கட்சி வந்தார், அவன் திருடன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இவனும் திருடன்ட்டு மக்கள் சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொன்று இப்படியே போயிட்டே தான் இருக்குது.
ஆனால் நீங்கள் பரிசுத்த இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா, மேலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது கவலையற்ற சூரியனுக்கு சமமாக, சூரியன் எப்படி ஒரு வினாடி விடாமல் சக்திகளை பரப்புதோ அந்த மாதிரி ஒளி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக சக்தியின் கிரணங்களை நாலாபுறங்களுக்கும் அனுப்புகிற அந்த நிலை, இந்த நிராகரி பரிசுத்த நிலை, இந்த ரெண்டு நிலையுமே சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலை, என்னுடையது உங்களுடையது நல்லது கெட்டது எல்லாத்துலேருந்து விடுபட்ட நிலை. ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னன்ற மாதிரி ஒரு நிலை இல்லையா? இந்த நிலையத்தான் அங்க உயிர் இருக்குது ஆனா உணர்வில்லை அப்படின்னு சொல்றதாம், அப்படின்னு ஒரு மகாபுருஷர் சொன்னாராம். அதாவது ஆத்மா உடல்ல இருக்குது ஆனா எண்ணங்கள் எதுவுமே இல்லாம இருக்குது இல்லையா? உயிர் இருக்குது ஆனால் சுற்றி நடக்கிற எதுவுமே அவரை ஒன்றுமே பாதிக்கல, ஒரு சிலை மாதிரி இருக்கிறது ஆனால் உயிர் உள்ள இருக்குது. அந்த மாதிரியான நிலை இது அப்படின்னு சொல்லுது. எண்ணம் எதுவும் இல்லாமல் இருக்குது. இதை தான் ஹடயோகத்தில் சமாதி நிலைன்னு அவங்களுடைய லட்சியமாகவே இது இருக்குது. ஏன்னா சமாதி நிலையில் ஆத்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியும் பேரமைதியும் கிடைச்சது. அப்போ ஜீவ சமாதி அடைஞ்சாருன்ட்டு நம்ம ஊர் பக்கம்லாம் நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு இல்லையா? அங்கே போனாலே ஒரு அமைதி கிடைக்குது. நைட்டெல்லாம் அங்கே போய் தூங்கிட்டு வந்தால் அப்படி ஒரு அமைதி கிடைக்குதுன்றாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க அந்த பேராற்றல் பேரமைதியில் அனுபவமாகி சரீரத்தை விட்ட இடம் அது இல்லையா? அவங்களே நினைச்சா சரீரத்தை விடவும் முடியும். அப்படி விட்டதுனால அதோடைய தாக்கம் பாருங்க, பல பிறவிகளாகவும் அந்த சமாதியில் அந்த இது இருக்குது, சக்தி இருக்குது. இப்போ பாபா சொல்றாரு, ஹடயோகத்தில் சரியான ஞானம் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால சொற்ப காலத்துக்கு மட்டும்தான் இந்த சமாதி நிலையை அவங்களால அனுபவம் செய்ய முடியும். எப்போ அந்த சரீரத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி அதை அனுபவம் செய்கிறாங்க, டக்குன்னு பிரிஞ்சிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் அது ஒன்று, இன்னொன்று சரீரத்தில் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சு டக்குன்னு மீண்டும் வந்துடுவாங்க. அதிலே இருக்க முடியாது, அவங்கள நிலைச்சி இருக்க முடியாது. ஏன்னா சாப்பிடணுமே, சாப்பிட்றதுக்கு பேசணும் கேட்கணும், அப்போ அந்த நிலையை அவங்களால முடியல. அதனால் என்ன ஆயிடுது, அந்த காலம் போக போக அந்த நிலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு சரியான ஞானம் இருக்கிறதுனால இந்த அனுபவம் நீண்ட காலத்துக்கு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் காலம் போக போக அதிகமாகிட்டு இருக்குது. இந்த அனுபவம் அவனுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் இருந்துடுறாங்க, அதுக்கப்புறம் மாயா உலகம் எவ்வளோ மோசமான உலகம் இல்லையா? மோசமாக ஆகிறதுக்கு முன்னாடியுமே கூட அவங்களால தைக்க வைக்க முடியல. ஆனால் இந்த மோசமான உலகத்திலேயே நீங்கள் தைக்க வைக்க, அப்போ மாயா வரும்போது என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்னை இன்னும் ஏற்றுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு மேலே போயிருங்க. இதில் இருந்தால் தானே வருவேன், நான் மேலே ஓடிடுறேன். அப்படி மேலே அந்த பயிற்சி பண்ண போனால் அதுவும் வரும், மேலே வரும், அதுக்கும் மேலே போயிங்க, அதுக்கும் மேலே போயிங்க. அப்போ உங்களுடைய நிலையும் வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா இந்த ஞான மார்க்கமே வளரும் கலைக்கான மார்க்கம், பிறை நிலவு முழு நிலவாக வைக்கிற மார்க்கம். சிவபாபா நிராகார நிலையின் அடையாளமாக இருக்கிறாரு. நான் வகுப்பிற்கு சென்று எதை சொல்லணும் அல்லது நான் போக வேணுமா அல்லது என்ன செய்யணும் அப்படின்னெல்லாம் சிவபாபா எப்போவாச்சும் யோசனை செய்கிறாரா என்ன? எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களா. நான் கிளாஸுக்கு போகணும், குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு கூட யோசிக்க மாட்டாராம். நான் என்ன இன்னைக்கு போய் சொல்லணும்னு கூட யோசிக்க மாட்டாராம். இப்போ என்ன மாதிரி நிலை பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்தோடனே இதை பண்ணணும் அதை பண்ணணும், இப்படியே டென்ஷனை ஏற்றிக்கிறோம். என்ன நீங்கள் உருப்படியாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தலைவலியை கொடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான் பண்ணுறீங்க. ஆனால் நிராகார நிலை சிவபாபாவுடைய அடையாளம், அவர் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. அவர் தான் சொல்கிறாரு, அடுத்தது நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கே முன்கூட்டி தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய கள்ளங்கபடமற்றவர் இல்லையா? அப்போ நீங்கள் இதை சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பாபா இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறாரா? நான் இன்னைக்கு போகணுமா, லீவ் எடுத்துடலாமா, எனக்கு பிடிச்ச குழந்தை வந்திருக்குதா, ஐயோ இந்த குழந்தை நான் தான் போகலாமா, யோசிக்கிறது இல்லை. நாடகப்படி நான் கரெக்டாக போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போ செம்ம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இல்லையா? அப்போ சிவனுக்கு சமமான நிலைனா என்ன? டோன்ட் கேருன்னு வரும் பாபா. டோன்ட் கேர் பாலிசியில் இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க.
நாடகப்படி தானாவே எல்லா காரியங்களும் அவர் மூலமாக சரியான சமயத்துல நடைபெறுது. நான் எதையுமே யோசனை செய்யறதே கிடையாது. நாடகப்படி தக்க சமயத்துல தானாகவே முரளி நடைபெற்று வருகிறது என்று இது சம்பந்தமாக பாபாவே முரளியில சொல்லி இருக்கிறாரு. பெரிய விஷயம். நரகத்தை சொர்க்கமாக்குற சேவை தானா நடக்குதுன்றாரு. நாடகம் என்ன பண்ண வைக்குது? அப்ப நாமெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, பாபாவே இப்படி சொல்றாருன்னா இல்லையா? இதன் காரணமாகவே சிவபாபாவை யோசனையற்றவர், அசோச்சிதா, ஹிந்தியில சோச்சித்தானா யோசிக்கிறதுனாங்க, அசோச்சித்தானா யோசனையற்றவர்னு சொல்லப்படுது. இதை பற்றி அப்போ பேரானந்த நிலைன்னா எதையுமே உள்ள போட்டுக்கவே கூடாது. நாடகப்படி நடக்கும். எதை பற்றி கவலை, அடுத்த நொடி என்ன ஆகுது கவலைப்படாதீங்க. ஒரு கதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னா தெரியல. ஜனக மகாராஜா அவர் வந்து ஒரு முனிவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு முனிவர் அப்படியே அமைதியாக ஆனந்த நிலையில் இருக்கும்போது இவருக்கு பொறாமை வருது. ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு அந்த நிம்மதி இல்லை. சொல்லியிருக்கிறேன்னா நிம்மதி இல்லை, இந்த ஆளுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு அவர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி இது வருது? நான் என் முழு சொத்தையும் கொடுக்க தயார், உங்கள் நிலை எனக்கு வேணும். அப்படியா, கொடு என் சொத்தை ஃபுல்லான்றாரு. சரி, முழு ஆஸ்தியும் உங்களுக்கு தான், அந்த ராஜ்யமே உங்களுக்கு தான்ன்றாரு. சரி, இனிமேல் நிம்மதியாக இருப்ப போ அப்படின்றாரு. உடனே குதிரை மேலே ஏறாரு. அப்படியே ராஜானா அந்த ஒரு கம்பீரம், அந்த என்னுடைய இது, அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அப்படி ஏறாரு. எங்கே ஏறுறாரு? யாரோட குதிரை இது? ராஜ்யத்தை கொடுத்துட்டா குதிரை மட்டும் யாருது? உடனே சொல்றாரு, இங்க பாருப்பா, ராஜ்யத்தை நீ என்கிட்ட கொடுத்துட்ட, அந்த ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரியாது ராஜ்யம் எப்படி பண்றதுன்ட்டு. ஆனா அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் நான் தான், இப்ப நீ கிடையாது. ஆனா உனக்கு தெரியும் ராஜ்யத்தை எப்படி பார்த்துக்குதுன்னு. என்னுடைய ராஜ்யத்தை நீ சும்மா பார்த்துக்கோ, நீ ராஜா கிடையாது. ஆனா ராஜா வேஷத்துல சும்மா இப்ப நடிக்க போற, ஆனா உனக்கு தெரியும் நான் தான் அதோடைய அதிபதின்ட்டு, பார்த்துக்கோ அப்படின்றாரு. உடனே சரி அப்படின்ட்டு இப்போ குதிரை மேலே ஏறுறாரு. இப்போ குதிரை மேலே ஏறுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்க? வேற ஒருத்தர் குதிரை மேலே ஏறுறேன். வித்தியாசம் இருக்குல்ல? உங்க வீட்டு கார்ல ஏறுறதுக்கும் இன்னொருத்தவங்க வாங்க லிஃப்ட்னு கேட்கும்போது நீங்க ஏறுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? மனநிலையே வித்தியாசமா இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, ஜனக மகாராஜா குதிரைக்கு அண்ணாண்ட கால் போட்ட உடனே ஞானம் வந்துடுச்சு. ஏன்னா அது தெரியுது அந்த டிஃப்ரென்ஸு. இப்போ என்னது இல்லைன்னும் போது அந்த லேசான நிலை வருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு, ஒரு முனிவர். இந்த முனிவரை பார்க்க, நீங்க பயங்கரமான முனிவர்னாங்க, உங்ககிட்ட நான் ஞானம் எடுக்கணும், நீ இப்போ அந்த ஜனக மகாராஜாவை பாரு, ஞானம் கொடுப்பாரு. அது மகாராஜாவா? எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறேன், என்னாலே நிம்மதியா இருக்க முடியல, அந்தாலும் எல்லாத்தையும் வச்சு நிற்கிறான், அவன் எங்க நிம்மதியா இருக்க போறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி சொல்றாரு, போய் பார்ப்போன்ட்டு போறாரு. ஆனா மனசுக்குள்ள ராஜா ஒன்றும் கிடைக்காது, என்னமோ சொல்றாருன்னு தான் வர்றாரு. வந்த உடனே கீதை மட்டும்தான் ஒரு கையில் இருக்கு. அந்த சாதி சன்னியாசி எதிர வந்து உட்கார்றாரு. ராஜா உட்காந்துன்னு இருக்கிறார். வாங்க அப்படின்றாரு. உடனே போர் வீரர் வந்து ஒருத்தர் சொல்றாரு, மன்னா மன்னா எதிர்நாட்டு படை நம்ம நாட்டுக்குள்ள வந்துடுச்சு. உடனே சன்னியாசிக்கு, ஐயோ நம்ம வர நேரம் பார்த்தா இப்படி ஆகணும் அப்படின்ட்டு அவர் ஏந்திரிக்கிறாரு. அப்படியா, சரி வரட்டும் வரட்டும், நீங்க உட்காருங்க அப்படின்றாரு. உடனே இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு இன்னொருத்தர் வர்றாரு, நம்ம எல்லைக்கு உள்ளேயே வந்துட்டாங்க அவங்க அப்படின்றாரு. ஐயோன்னு அவருக்கு பதறம் ஆகுது. சரி வரட்டும் வரட்டும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, நம்ம அந்த கோட்டை மதில் சுவர் இருக்குது பாருங்க, அந்த அரண்மனையை மட்டும் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, அதையே இடிச்சிட்டாங்கன்றாரு. இவருக்கு தூக்கி வேற போடுதோ, ஐயோன்னு பதற்றத்துல ஏந்திருக்காங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஐயா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க அப்படின்றாரு. ஐயா நெருப்பு வச்சுட்டாங்க, நம்ம இதை சுத்தி நெருப்பு வச்சுட்டாங்க. இவருக்கு அள்ளி ஐயோ என்னடாது, நம்ம அமைதி கேட்க வந்தா உயிரே போயிடும்ல இருக்குன்னு கதறிட்டு ஏந்திரிக்கிறாரு. ஏன் சொன்ன, சரி வைக்கட்டும்பா, நீங்க உட்காருங்க, நீங்க சொல்லுங்கன்றாரு. பார்த்தா நெருப்பு துண்டு இங்க வந்து உழுது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில. டக்குனு கீதை பிடிச்சி இப்படி பாதுகாப்பா எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இங்க பாருங்க, ஒட்டுமொத்த உலகம் ராஜ்யத்தோட ராஜனா, நான் எதை பத்தியும் கவலை, ஒட்டுமொத்த ராஜ்யமும் எரியுது, நான் எதை பத்தியும் கவலைப்படல. நீங்க வச்சிருக்கிறதே ஒரு கீதை தான், எரிஞ்சதுன்னா உங்க உயிரே போயிடும். அந்த உயிர் போற நேரத்துல என்னத்த கீதையை பாதுகாக்கிறீங்க? அப்பதான் அவருக்கு ஞானம் வருது. அப்ப இது என்னதுன்ற உணர்வு இல்லாம இவர் இருக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா அந்த கீதை மேல அப்படி ஒரு பற்று, உயிர் மேல பற்று.
அதான் பாபா சொல்கிறான். அப்போ சிவபாபா நிலை அது என்ன நிலை? நாடகத்துல எதுவுமே தப்பா ஆகாது. முக்கால ஞானம் அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கிடைச்சிருக்குது. எல்லாமே நன்மைக்காக தான். உங்களால அதை மறுக்க முடியுமா? நீங்க வேணா இந்த ஒரு மாசத்துல நடந்த டெஸ்ட் பேப்பர்லாம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கும். ஆனா தெரியாதனால ஆரம்பத்துல நம்ம பதற ஆரம்பிச்சிடுறோம். பதறாதீங்க. சிவபாபா நிலை ஆனந்தமா ஆகிறதுக்கு தான் இறைவன் மடியில உட்காந்துருக்கோம். ஆனா அவர் சொல்லியிருக்காரு உலக அழியதான் போகுதுன்ட்டு. தெரிஞ்ச விஷயத்துக்கு ஏன் பதறீங்க இல்லையா? அப்ப டெஸ்ட் பேப்பர் வரும் எல்லாரும் சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, அது அப்ப யோசனையற்ற எதையுமே சிந்திக்காதீங்க. எது வந்தாலும் பாபாட்ட கொடுத்துருங்க, மைண்ட்ல எதையும் வச்சுக்காது, நீங்க பாட்டுக்கு போங்க. பாபா இது சொல்றான், நீ என்ன பண்ணணும்னு சொல்லு பாபான்ட்டு பாபா கிட்ட யோகத்துல உட்காருங்க. அப்ப என்ன டச் ஆகுதோ அதை கண்ணை மூடிட்டு செய்யுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு பிரதருக்கு அதே மாதிரி தான் பயங்கரமா கேஸ் ப்ராப்ளமா, அமிர்தாவில் உட்கார கூட முடியல, அப்படியே அங்கங்க பிடிக்குதான். அப்போ சொல்றாரு, நான் பாபா உட்கார கூட முடியலன்னும் போது அவருக்கு வாய்ஸ் கேட்குது. அந்த மதுபனில் வந்து கீழே மலைக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல பள்ளம் தோன்றாங்களா, அங்கே ஒரு தண்ணி இருக்குதான், அந்த தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சவுண்டு கேட்குதான். உடனே இவர் போறாரு, ஒருத்தர்கிட்ட அங்கே லாரி போகுது, கீழே தானே போகிறா, எனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வான்றாரு. சரின்ட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நீ கேட்காத, நீ போ. ஏன்னா இவருக்கும் தெரியாது அங்கே எப்படி தோணும். ஏன்னா அந்த லாரி டெய்லியும் போது அவருக்கே தெரியல. சரி போய் எடுத்துட்டு வந்து இவர் பட்டு குடிச்சார். இது என்ன தண்ணி, சுத்தமாக இருந்துச்சா, இதை பற்றிலாம் யோசிக்கல. சரி, பாபா சொன்னா கண்ணை மூடிட்டு செய்யறதுதான் நம்ம வேலை. அதுல தான் இருக்குது எல்லாமே. யோசிச்சிங்க, அது மனித வழி இல்லையா? நமக்கு அறிவால புரிஞ்சிக்கவே முடியாது பாபாவுடைய வழி. ஆனா நன்மை தான், அது மட்டும் அசைக்க முடியாது. பாபா காயை நவுத்துறாரு, ஏதோ நன்மைக்காக நவுத்துறாரு, அது இருந்துகிட்டே இருக்கணும். சரி, அது என்ன நிலை? நிராகார நிலை. இப்ப பரிஸ்தா நிலைக்கு வர. பரிஸ்தா நிலைன்னா பிரம்ம பாபாவுக்கு சமமான நிலை. இவர் மட்டும் சாதாரணால, இவர் மட்டும் கவலையாப்பட்டு இருக்கிறாரு இல்லையா? அதாவது பிரம்ம பாபா அவர்கள் சாக்காரத்துல இருந்த பொழுதும் எப்போதும் ஞானத்தின் சிந்தனையிலும் உலக நன்மையை பற்றியும் மட்டும்தான் சிந்தனை உடையவராக இருந்தார். ரெண்டே விஷயம் தான், ஞானம் உள்ள போகணும், உலகத்துக்கு சக்தி கொடுக்கணும், எனக்கு சமமாக்கணும், இது மட்டும்தான் ஒரு சிந்தனை. அது இல்லாதனால தான் நமக்கு டெஸ்ட் பேப்பர் வருது. யோசிச்சு பாருங்க, இதுல பிஸியா இருந்தீங்கன்னா வருமா? வராது. நீங்க நாளையில இருந்து அந்த 24 தடவை இது பண்றீங்க, ஓகேவா? அப்ப தெரியும் உங்களுக்கு. சரி, ஆனால் தற்போது உண்மையான பரிஸ்தா ரூபத்துல இருந்து வருகிறார். அதாவது சாக்கார உடல்ல இருக்கும்போதே அவர் அப்படிதான் இருந்தாராம். வெறும் ஞானம் உலக நன்மை இது மட்டும். இப்ப ஒரிஜினலாவே பரிஸ்தா ஆயிட்டார். அப்பவும் கூட அவர் இப்ப ஞானம் மற்றும் உலக நன்மைக்கான சிந்தனையிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் உலக நன்மை காரியத்திலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். வித்தியாசம் தெரியுதா? உலக நன்மை செய்யணுமே, இங்க சேவை பண்ணுமே, அங்க சேவை பண்ணுமே, இந்த சிந்தனையில இருந்தால் உடம்புல இருக்கும்போது. இப்ப அந்த சிந்தனையும் கிடையாது, ஞான சிந்தனையும் கிடையாது. என்ன பண்றாரு? ஆட்டோமேட்டிக்கா உலகத்தின் காரியத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாராம், நன்மைக்கான காரியத்தை. அப்படியே டச் ஆகுது, அப்படியே செய்யறாரு. யோசிக்கிற வேலையில டச் ஆன அடுத்த செகண்டே செஞ்சிடறாரு. அப்படிதான் நாம இருக்கணும் இல்லையா? அதான் பரிஸ்தா நிலை. எதை பத்தி யோசிக்கிறது கூட சேவை இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், இந்த இடத்துல சேவை இருக்குது, இப்படி வாங்க சொல்லணும், அவ்வளவுதான். அவங்க வந்தாங்களா, வராங்களா, வருவாங்களா, வரமாட்டாங்களா, எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. இது நினைச்சது எவ்வளவு குஷியா இருக்குது இல்ல? சரி, அடுத்த தடவை ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி பண்ணுங்க, அடுத்தது இந்த பயிற்சி பண்ணலாம். சரி, அப்ப சதா தன்னை உலக நன்மையின் காரியத்துல ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறார். மற்றபடி உலக நன்மைக்கான சிந்தனை, ஞானம் எல்லாத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார். உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்கிறதுக்காக, அவங்களுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் களைவதற்காக அவரிடம் இருந்து லைட் மைட் பிரணங்கள் தானாகவே பரவி கொண்டிருக்கிறது. கடைசி ஸ்டேஜ்னா தெரியுமா? இப்பதான் நம்ம வந்து பாபா கிட்ட இருக்கிற தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்யறோம் அப்படின்னு நீங்க கவனம் கொடுத்து சொல்றீங்க. கடைசி நேரத்தில் அந்த ஆத்மா ஒரு பரிஸ்தாவுக்கு ஈக்குவலான ஸ்டேஜ் தான் ஆகும் எல்லாருக்கும் கர்மதித்தம் இல்லை. அப்ப என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காவே உங்களை இருந்து அந்த சக்தி போயிட்டே இருக்கும். இப்ப சமஸ்காரமா ஆக்குறதுனால. இப்ப அதான் சொல்றாரு, பிரம்ம பாபாவுக்கு வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்கறதுக்காகவும் துக்கங்களை நீக்கிறதுக்காகவும் ஆட்டோமேட்டிக்காவே அவர்கிட்ட இருந்து ஒலிக்கிரணங்கள் போயிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இயற்கையாகவே அது சமஸ்காரமா ஆக்குறது, அப்படி போயிட்டு இருக்குது. அப்ப கிட்ட வந்தாலும் மாறிடுவாங்க எல்லாம். அதான் பெரிய விஷயம். பிரம்ம பாபா கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்றதுக்காக வராங்க பிரகாஷ்மணி தாதி. அங்க ஒரு ரூமுக்குள்ள வாசல்ல காலை எடுத்து வச்ச உடனே திரும்பி போறாங்க. என்ன குழந்தை ஏதோ சொல்ல வந்து? இல்ல பாபா ஒன்றும் இல்லை.
ஏன்னா உள்ள வந்தோடனே சொல்யூஷன் கிடைச்சிது. என்ன கிடைச்சிது? ஏன்னா இவர் சம்பூர்ண நிலையில இருக்கிறார். ஃபுல்லா திருப்தி, நாடகப்படி எல்லாமே நடக்குது. அந்த ஒரு அனைத்து சக்திகளும் நிரம்பிய நிலையில அந்த ரூம் ஃபுல்லா அதே சக்திகள் தான் பரவும். உள்ள வந்தோம்னா அவங்களுக்கும் அந்த சக்தி நிரம்பிடுது. சக்தி இல்லாததான பிரச்சனை. நிரம்பினோடனே சொல்யூஷன் கிடைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பண்ண வாயை திறந்து பண்ணியெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை குறித்து சிந்திக்க வேண்டி இருக்குது. செய்யும்போது அதை செய்ய முடியாது. காரியம் செய்யற நேரத்துல காரியம் செய்யறதுல ஈடுபட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரம்மபாபா அவர்கள் இந்த சாக்காரத்துல இருந்தபோது சிந்தனை செஞ்சார், அதற்குரிய நிலையை உருவாக்குனாரு. ஆனா இப்ப அவரு பரிஸ்தா ரூபத்துல எப்பவுமே உலக நன்மைக்கான பணியில இருந்து வருகிறார். பரிஸ்தா நிலையினாலே வீண் எண்ணங்கள்ல இருந்து விடுபட்ட தூய நிலை. அதாவது எப்பவுமே உலகத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிற நிலை, உலக நன்மைக்கான எண்ணங்கள்னால நிறைந்த நிலை. இப்ப மற்ற நேரம் இங்க போகணும், இந்த இடத்துல சேவை பண்ணணும், இதுக்கு இப்படி இவங்களை வர வைக்கணும் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனா பரிஸ்தான அப்புறம் அவரெல்லாம் எங்க வேணாலும் போக முடியுமே. அப்ப உலக நன்மைக்கான எண்ணங்கள் அப்படி நிரம்பி இருக்குது. அது சிந்திக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. டக்கு 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 டக்குன்னு சேவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதை சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப பாபா சொல்றாரு, பரிஸ்தாக்களின் பாதங்கள் பரிஸ்தாக்களுடைய பாதங்கள் பூமியில படாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க தேக உணர்வு மற்றும் தேக அபிமானம் ரெண்டுல இருந்தும் விலகி இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேவதைகளுடைய காலு பூமியில படாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா பக்தியில. அது உண்மையிலே எந்த தேவதைன்னா சூக்ஷ்ம தேவதை இல்லையா? பரிஸ்தா தான் சூக்ஷ்ம தேவதை. அப்ப இந்த பரிஸ்தாக்களுடைய புத்தின்ற காலு கீழே காலுமே வராது அவங்களுக்கு, எங்க இல்லையா ஒலிவுடல் தானே இருக்குது. அப்ப தேக அபிமானம் தேக உணர்வு ரெண்டுல இருந்தும் விலகி இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எப்பவுமே பறந்துகிட்டே இருக்கிறாங்க. பரிஸ்தாக்களுக்கு யார்கிட்டையும் எந்த விதமான உறவோ தொடர்போ இருக்கிறதே கிடையாது. அதாவது அவங்க எல்லோருமே பொதுவானவர்களாக இருக்கிறாங்க. மேலும் எல்லோரும் அவங்களுடையவர்களாக இருக்கிறாங்க. எனவே பரிஸ்தாக்கள் ஒருபோதும் எங்கேயுமே நிக்கிறது கிடையாது. எப்பவுமே பறந்துகிட்டே இருக்கிறாங்க. சாக்கார தேக உணர்வு மேலும் சுமைகள்ல இருந்து விலகி இருப்பாங்க. அவங்க எதையுமே தனக்கு ஆதரவாக பற்றி இருக்க மாட்டாங்க. எப்படி விண்ணில் இருக்கும் பொருட்கள் இருக்கிறதோ அப்படி. எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. பரிஸ்தானால பறக்கும் தேவதை தான் இல்லையா? பறந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க பறந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா யாருக்கிட்டையும் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. அதுதான் பெரிய விஷயம். எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த சேவையை உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சவங்களும் யாரும் இருக்கக்கூடாது, பிடிக்காதவங்களும் யாரும் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு சமமான நிலை. அவர் சொல்றார், கடவுள் இந்த உலகத்துல கெட்டவங்கன்றீங்களா, அப்படி யார் இருக்கிறான்னு கேட்குறாரு. எனக்கு அப்படிலாம் யாருமே தெரியல, எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியுறாங்கன்ற. ஏன்னா எல்லாருக்கிட்டும் நல்ல குணம் இருக்கு தானே. நீங்க எவ்வளவுதான் கெட்டவன்னு ஒருத்தனை சொன்னா கூட அவன் மனசுக்கு அவன் நல்லவனா தானே இருப்பான் இல்லையா? அவன் ஏதோ ஒன்று வச்சிருப்பான், இதனால நான் இப்படி பண்றேன்னு இருப்பான் இல்லையா? அப்ப அதைத்தான் பாபா பார்க்குறேன். அப்ப எல்லாருக்குமே அவர் பொதுவானவரா இருக்கிறார். பரிஸ்தா கடவுளுக்கு சமமான நிலை, நம்ம சூக்ஷ்ம தேவதைகள். அதே மாதிரி எல்லாரும் என்னுடையவங்க, நானும் எல்லோருடையவங்க, அந்த நிலையில இருக்கிறாங்க. இது போன வாரத்து ஞாயிற்றுக்கிழமையில ஜெயந்தி சிஸ்டர்கிட்ட பாபா கேட்குறாரு, எல்லாருக்கும் பிடிச்சமானவரா இருக்கிறீங்களா? இதுதான் மெயின். நம்ம லட்சியமே அதுதான். நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சவங்க, அதாவது நமக்கு யாரு ரொம்ப துக்கத்தை கொடுக்குறாங்களோ அவங்க கூட உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற மாதிரி மாத்துறது தான் உங்களுடைய விளையாட்டு. அதை மாற்ற அதுதான் அந்த உயர்ந்த நிலை. கடைசியில் சரீரத்தை விடும்போது ஒரு ஆத்மா கூட உங்க மேல எந்த விதமான எதிர்மறையான எண்ணமோ கசப்பான உணர்வோ இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப அப்படி இருந்தாலும் நீங்க பறந்துட்டு இருக்க முடியும். யோகாவே அப்பதான் பண்ண முடியும். இல்லாட்டினா அவங்க நினைவு உங்களுக்கு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு அர்த்தம். இப்ப பாபா சொல்றாரு, சாக்கார தேக உணர்வு மேலும் சுமையிலிருந்து அவங்க விலகி இருப்பாங்க. தேகன்ற உணர்வே இருக்காது.
அப்போ தேக சம்மந்தப்பட்ட எந்த நினைவுமே இருக்காது. ஸோ அனைத்து சுமையும் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நீங்கள் யோசிக்காதனாலும் பண்ண தான் போகிறீங்க. ஏன் அதை பற்றி யோசிக்கிறீங்க இல்லையா? எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பாங்க. ஏன்னா பண்ணுறது பாபா அவர் கண்டிப்பாக டைமுக்கு பண்ணுருவார் இல்லையா? நீங்கள் உதாரணத்துக்கு நிறைய தடவை எனக்கு அனுபவமாக இருக்குது. அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு குக்கர் ஏதோ ஒன்று வச்சுட்டு நான் மறந்து போயிடுவேன். அப்போ பார்த்து திடீர்னு எங்கள் அப்பாவோ அம்மாவோ அந்த பக்கம் வருவாங்க, பார்ப்பாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக நடக்கும். பாபா பார்த்துட்டாரு. அவருடைய காரியத்தை நாம் பார்க்குறோம், நம்ம காரியத்தை சொல்லாமலே அவர் பார்க்குறாரு. அதுதான் அப்போ பாபா சொல்கிறாரு, அவங்க எதையுமே இதுதான் ரொம்ப முக்கியம். தனக்குன்னு ஆதாரம் ஐயோ இவங்க இல்லைன்னா என் நிலம ஆகுது என்ன ஆகுது, பாபா பேலன்ஸும் பண்ணிக்க சொல்லிக்கிறாருன்னு நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். அதை பேலன்ஸ் பண்ண சொல்கிறது எதுக்குன்னா டிஸ்சர்வீஸ் ஆகிடக்கூடாதுன்னு பேலன்ஸ் பண்ண சொல்கிறது. அதான் அவங்கக்கிட்ட விலகின மாதிரி காட்டிக்காதீங்க, புத்தினால விலகணும், பட் அன்பா சிரிச்சு பேசுங்க, அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. அப்போ இவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை அந்த மாதிரி பிடிக்காதீங்க. இறைவனோட அவர் உயர்ந்தவரா? இறைவனை ஆதாரமாக பிடிங்க இல்லையா? எப்படி வானத்தில் இருக்கிற சூரியன் எது மேலேயாவது நிற்குதா, சந்திரன் எது மேலேயாவது நிற்குதா, நட்சத்திரம் நிற்குதா, ஏன் இந்த பூமியே எது மேலேயாவது நிற்குதா? எல்லாம் அந்தரத்தில் தானே இருக்க. அந்த மாதிரி இருப்பாங்களாம் பரிஸ்தாக்கள். ஏன்னா பாபா நினைவு உங்களை பறக்க வைக்கும், விழ மாட்டீங்க. விழுந்துருமோன்னு கீழே பார்க்கறதுனால தான் பயம் வருது. என்ன மாரி வாணி இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, அழியக்கூடிய எந்த ஆதாரத்தையும் பிடிக்காதீங்கன்னே ஒரு வாணியில் சொல்லியிருக்காரு. ஏன்னா சரியான நேரத்தில் அதை ஏமாத்திடுன்றது. அதான் பெரிய விஷயம். எனக்கு இந்த அம்மா தான் பிடிக்கும், இந்த அப்பா, இந்த சிஸ்டர், இந்த பிரதர் பிடிக்குன்னா கரெக்டாக அவங்க மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். அப்போ உங்களுக்கு அப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரதர் முரளி எடுத்தால் தான் நல்லா இருக்குன்னா அந்த பிரதர் இங்கே வரவே வராத மாதிரி வாய்ப்பு வரும். இந்த சிஸ்டர் கிடச்சா தான் வரும்னா வரும், நடக்கும். அந்த மாதிரிலாம் பாபாவை மட்டும் ஆதாரமாக வைங்க இல்லையா? பாபாக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ பாபா சொல்கிறாரு, இன்னொன்னும் சொல்லியிருக்கிறாரு, ஒரு முரளி எடுக்கிறாங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் ஆஹா பாபா இதை சொன்னாரு அதை சொன்னாருன்னு குஷி வரணுமே தவிர இந்த பிரதர் சொன்னாரு இந்த சிஸ்டர் சொன்னாருன்ற ஞாபகம் வந்தாலே சும்மா உங்க புத்தி மாட்டிக்கிச்சுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்க யோகா பண்ணா உங்க ஞாபகம் வரும், நீங்க யோகா பண்ணா அவங்க ஞாபகம் வரும். அப்போ பிரச்சனை இல்லையா? அதுக்கு தான் பாபா பாருங்க, ஆத்ம உணர்வில் உட்காருங்க, ஆத்ம உணர்வில் உட்காருங்கன்னு சொல்றாரு. சரி, இப்போ பாபா சொல்றாரு, சிவபாபா மற்றும் பிரம்ம பாபாவுடைய நிலை குறித்து சிந்தனை செஞ்சு அந்த நிலையில நாம நிலையா இருக்கிறதுக்கு எப்படி ட்ரில் செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல தான் ஞான சிந்தனை பண்ணும். அதை விட்டு பாபா சொல்ற ஞானத்துக்கு நாமளா ஒரு அர்த்தம் சொல்ற அந்த ஞான சிந்தனை பண்ணக்கூடாது. அப்படி தவறா ஒரு குரூப் இருக்குது சங்கர் பார்ட்டின்ட்டு. அப்ப பாபா சொல்றாரு எதுக்கு நீங்களே முடிவு எடுக்கணும்ட்டு. பாபாவுடைய நிலை எப்படி இருக்கும், பிரம்ம பாபா லேசா இருந்தாரு, அவர் எப்படி இருந்தாரு, எதெல்லாம் எந்த யுக்தியில இருந்தாரு, அதை நீங்க சிந்தனை செஞ்சு நீங்களும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யற முடிவு எடுங்க. சிவபாபாவை எதையுமே சிந்திக்கிறதும் கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. ஆனா கரெக்டா நடக்குது. எல்லாருக்கும் அவரை பிடிக்குது. குழந்தைங்க ஏன் பிடிக்குது? குழந்தைங்க சிந்திக்கல, அதனால தான் பிடிக்குது. அதை எடுத்து வைனா அழகா போய் எடுத்து வைக்கும். இவன் என்ன என்கிட்ட சொல்றான், நான் எடுத்து வைக்கணும்னு நினைச்சா அப்பதான் அந்த அகங்காரம் வருது. அப்பதான் நமக்கும் அவங்கள பிடிக்காம போகுது. அப்ப அதுதான் சிந்திக்கிறது கிடையாது. பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கேன், எஜமானன்னு உங்களை சொல்றேன்ற. அவர் ஏதாவது சிந்திக்கிறாரா? இந்த குழந்தை விகாரத்துல மூழ்கி கிடக்குது, நான் எப்படிப்பட்ட அதிபதி, இதுக்கு நான் ஏன் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றாரா? நினைக்கல இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவு பணிவா இருக்கணும். பாபா சொல்றாரு, எதையுமே அவர் சிந்திக்கிறதும் கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. பிரம்ம பாபா சாக்காரத்துல இருந்த பொழுது ஞானத்தை குறித்து சிந்தனை செஞ்சார், மேலும் உலக நன்மைக்காகவும் யோசனை செஞ்சார் எப்படி எல்லாம் பண்ணணும்ட்டு. ஆனா இப்ப அவரும் கூட சிந்தனை செய்யறதுல இருந்தும் யோசிக்கிறதுல இருந்தும் விலகி இருக்கிறாரு. அதை பத்தியும் காலவர. அப்ப சிவனுக்கு சமமான நிலை இல்லையா? அப்ப அதுதான். அப்ப பாருங்க, உலக நன்மைக்கான காரியம் அவர் மூலமாக தானா நடந்து வருது. இப்ப தானா நடக்குதுன்னு அப்ப அந்த உணர்வு இருக்கணும், தானா நடக்குதுன்ற உணர்வு இருக்கணும். கடவுளே தானா தான் நடக்குதுன்ற. இப்ப நாம எங்க இல்லையா, சிவபாபா மற்றும் பிரம்ம பாபா ரெண்டு பேருமே இணைந்து உலக நன்மைக்கான காரியங்களை இப்ப செஞ்சுட்டு வராங்க. அதனாலதான் சாஸ்திரங்கள்ல கூட நாராயணனுக்கு புகழ் பாடப்படுது. அவங்க எப்போதும் கூடவே இருந்து வந்தார்கள். எனவே பரிஸ்தா ஸ்வரூபமுடையவர்கள் எப்போதும் பாப்தாதாவுடன் இருப்பதை அனுபவம் செய்து வருகிறார்கள். அதாவது அவருடன் கூடவே இருக்கிறார்கள்.
சிவபாபா பிரம்ம பாபா உடம்பு எடுத்துட்டு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இல்லையா. பிரம்ம பாபாவுடைய வாகனமாக அன்னப்பறவை கொடுக்குறாங்க. பிரம்ம பாபா அன்னப்பறவையில் அப்படியே பறந்து மேலே போயிட்டே இருந்தார் சிவனுடைய முடியை நோக்கி அப்படின்னு ஒரு கதை கூட வரும் இல்லையா, யார் பெரியவங்கன்ட்டு. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வச்சுனேன். இப்போ தான் நமக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒருத்தரே தான்ட்டு. அப்போ என்ன உண்மையிலே அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு அதேமாரி கருடன் தானே விஷ்ணுவுடைய வாகனம், பறந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த இது கழுத்தில் வெள்ளையாக இருக்குமே இல்லையா. அப்போ உண்மையிலே பறந்து பறந்து பண்ணுறது யார்? ரெண்டு பேருமே பண்ணாங்க. பிரிக்க முடியல. சிவனா பிரம்மாவான்னு பிரிக்க முடியல. ரெண்டு பேருமே இணைந்த ரூபத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த கருடனோட அவர் பறந்து பறந்து சேவை பண்ணுற மாதிரி காட்டுறது. இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால தான் நாராயணனுக்கு புகழ் பாடப்படுது. ஏன்னா ரெண்டு பேரும், அதாவது சிவன் பண்ணுறாரா இவரு பண்ணுறாரான்னு இவருக்கும் தெரியல அவருக்கும் தெரியல, அப்படித்தானே நடக்குதான். அப்போ நாமளும், ஏன்னா அந்த அளவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டனால நாமளும் அப்படி பண்ணால் நடக்கும் இல்லையா. அதான் பாபா சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்க பரிஸ்தா ஸ்வரூபத்தில் இருக்கிறவங்க பாப்தாதாவோட சேர்ந்து காரியம் செய்கிற மாதிரி அவங்களுக்கும் அனுபவமாகும். தான் செய்கிற அனுபவமே இருக்காதுன்றது. ஒரு நாள் ஃபுல்லாக நான் இன்னைக்கு எதுவுமே செய்யாத ஒரு அனுபவம் ஆகும். வெறும் ஆனந்தத்தை மட்டுமே நீங்கள் அனுபவம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிராகார நிலை அப்படின்னா பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் நாம சிவபாபாவுடன் இருப்பது இருந்தாலும் உடன் இருக்கிறதுக்கான அனுபவம் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. உணர்வு எதுவுமே இருக்கிறது கிடையாது. அங்க பலம் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இப்போதைய விசேஷம் என்னன்னா, எப்ப நாம தேகத்துல இருந்துகிட்டு தேகத்தை கடந்த நிராகாரி நிலையில, அதாவது தனது மூல சொரூபத்துல நிலையாக இருக்கிறோமோ, அப்பொழுது நமக்கு பேரமைதியும் பேராற்றலும் கிடைக்குது. ஆத்மா இயல்பாகவே சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானது. அதன் அனுபவம் உங்களுக்கு உடல்ல இருக்கும்போதே ஏற்படுது. உண்மையே பரந்தாமத்தில் இருக்கும்போது, உலகம் அழியும் போது அங்கதான் போகிறோம். அங்க எந்த அனுபவமே ஆகாதான். அங்க இருப்பீங்க, அவ்வளவுதான். எதுவுமே ஞாபகம் இருக்காது. கடவுள் கூட இருக்கிறோன்ற அந்த உணர்வு கூட அங்க இருக்காது. அது அங்க இருக்கிறதுனால எந்த பலனும் உங்களுக்கு கிடையாதுன்றது. கடவுள் பக்கத்துல தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் எந்த பலனும் கிடையாது. ஆனா இப்போதைய விசேஷம் என்னன்னா, உடம்புல இருந்துகிட்டே உடலை கடந்த அந்த நிலையில இருக்க முயற்சி செய்றீங்க பாருங்க. அப்பதான் பேரமைதியா பாருங்க. அது அமைதியான வீடு தான், ஆனா அங்க அமைதியா இருக்கிறோன்ற உணர்வு கூட இருக்காது. அப்புறம் என்ன அமைதி? தூக்கம் மாதிரி. தூக்கம் அமைதி தான். அமைதியா இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா தூங்கும் போது? அந்த மாதிரி அப்படி இருக்குது. ஆனா இந்த உடல்ல இருந்துட்டு அங்க இருக்கிற பயிற்சி பண்ணும்போது தான் அமைதியை நீங்க இங்கே முயற்சிட்டு இருக்கும்போதே அனுபவம் பண்ணுங்க. அப்படி ஒரு சக்தி வருது. என்ன ஆனாலும் அசையாத, முன்னாடி சொன்னாரு சில மாதிரி. அப்படி சில மாதிரி இருந்தா என்ன சக்தி இருந்தா தானே இருக்கும். என்ன ஆனாலும் அவங்கள அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஏன்னா இயல்பாகவே சச்சித்தானந்த ஸ்வரூபத்தை அனுபவம் செய்யுங்க. உயிரோட்டமாக அழிவற்றதாக இருக்கிறதாகவும் ஆனந்த ஸ்வரூபத்தில் அனுபவிச்சுங்க. இதுதான் பெரிய விஷயம். உலக அழிவு பயங்கரமானது, கற்பனை கெட்டாதது நடக்கும். ஆனா அந்த நேரத்துல கற்பனை கெட்டாத ஆனந்தத்துல நீங்க இருப்பீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். உலகமே துடிக்கும். அவங்க அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வேதனையே பார்த்துருக்க மாட்டாங்களாம். நீங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சுகத்தையே பார்க்க மாட்டீங்க, அந்த நிலையில இருப்பீங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா. இது ஆக்சுவலா நிறைய போயிட்டே இருக்கு. இது ஆக்சுவலா விஷயம். சரி, அப்படியே சொல்லுங்க பாபா என்னன்னு சொன்னாரு. எந்த விதமான சிந்தனையும் இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு சொன்னார் இல்லையா. சரி, அப்புறம் என்ன சொன்னாரு? மெயின் சிந்திக்காதீங்க. நிராகார நிலை பரிஸ்தா நிலை. நிராகார நிலை யாரோட நிலை? சிவபாபா நிலை. பரிஸ்தா நிலை தான் இவரு. நிராகார நிலையில எப்படி இருக்கிறாராம் பாபா? சிவபாபா இன்னைக்கு இங்க போகணும், இந்த கிளாஸ் எழுதணும், இந்த பாஸ் எழுதணும் தான் நடக்குதுன்றது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்படியே பஞ்சு இப்போ ஊதி விட்டா, இது ரமண மகரிஷி கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பஞ்சு ஊதி விட்டா அப்படியே போகுது பாருங்க. அந்த மாதிரி வாழணும்ட்டு அந்த பேரானந்தத்துல இருப்பீங்க. ஆனா போக போக நிறைய ரகசியம் வரும். நான் நடக்கும் எல்லான்ற
இல்லையா? ஸோ இந்த நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு, இப்போ இந்த உடல்ல இருந்துட்டு பரிஸ்தா நிலையிலும் அந்த எண்ணங்களற்ற நிராகார நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அனுபவம் ஆகலாம்? இப்படி ஒரு அமைதி, இப்படி ஒரு பேராற்றல். உங்களுக்கும் ஹடயோகிக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் அமைதி தான், உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? விட்டுட்டு போறாங்க. அந்த அனுபவமே கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களுக்கு வருது, போக போக குறைஞ்சிடுது. ஆனா உங்களுக்கு போக போக ஏறுது. டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே இருக்குது, வா 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 வாடா ராஜா வாடா ராஜான்ட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! ஏறிக்கிட்டே இருந்தால் தான் தப்பிச்சோம். கொஞ்சம் நேற்று பண்ண முயற்சியிலே இருந்தீங்கன்னா மாயா அதோட கொஞ்சம் பவர் ஆகும், அப்போ வந்துடும். அப்போ நேற்று பண்ணதோட இன்னைக்கு அதிகமாக பண்ணாதான் குஷி ஆகிட்டே இருக்கும். இல்லையா? சூப்பர் சூப்பராக பாபா குஷி படுத்துறாரு.